சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? விவரங்கள். திமுகவினுடைய அதாவது முப்பெரும் விழா நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதே போல திமுக 75 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பவள விழாவும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆக பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவை ஒற்றி OMC மைதானத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இதற்கான பொதுக்கூட்டம் வரக்கூடிய 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அங்கு மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதில் திமுகவுடைய பொதுச் செயலாளர், அதே போன்று பொருளாளர் VR பாலு உள்ளிட்டவர்களுடன் அமைச்சர் நேரு, அதே போன்று பொன்முடி ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். KKSSR ராமச்சந்திரன் தற்போது வந்திருக்கிறார். இந்த நிலையில் பவள விழா கொண்டாட்டத்தினை இன்னும் சிறப்பாக கொண்டாடுவதாகவும் கட்சியினுடைய அந்த நிர்வாக ரீதியான பல்வேறு விஷயங்கள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வரக்கூடிய 28ஆம் தேதி திமுக பவள விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற இருப்பதால் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இந்த கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய நிலையில் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அனைவரும் ஒன்றாக ஒரே மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பது போன்ற ஒரு ஏற்பாடு மும்முரமாக செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் தற்போது கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.